அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை மேயர் பிரியா அவர்களினுடைய பதவிக்கே இப்போ ஆபத்து வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது தாவேகா அரசு வந்து இவர்களை பதவியிலிருந்து நீக்கிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்பவுமே புதுசா ஒரு முதலமைச்சர் வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்னா அவரை வந்து மரியாதை நிமித்தமாக எல்லா மேயர்கள் முக்கியமான அதிகாரிகளும் போய் சந்திப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சென்னை மேயர் பிரியா அவர்களை போய் பார்த்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பதவி ஏற்று 2 வார காலம் ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் போய் சந்திக்கல. சரி, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, திமுக தலைமையினுடைய உத்தரவு. நீங்க வந்து போயிட்டு பார்க்கலாம் கூடாது, அங்க போயிட்டு உறவாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்க தலைமையிலிருந்து ஒரு உத்தரவு போட்டதுனால இவர்களும் வந்து போய் பார்க்காம இருக்கிறாங்க. சென்னை மேயர் பிரியா அவர்களும் சரி, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களும் சரி போய் பார்க்கல. அப்படிங்கிறதுனால இவர்கள் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவர்கள் அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டு நம்ம சொல்றதை கேட்கிற மாதிரி ஒரு நபரை அங்க கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ தாவேகா அரசு திட்டமிட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன காரணம் சொல்லி நீக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்கு. நம்ம சிங்கார சென்னை 2.0 ப்ராஜெக்ட் 4000 கோடி பேக்கேஜ். அதாவது கடந்த ஆண்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வி தொடர்ச்சியா நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். 4000 கோடிக்கு நீங்க பேக்கேஜ்னு சொன்னீங்களே, வடிகால் பணிகள்லாம் பண்ணதா சொன்னீங்களே, ஆனா இப்ப திமுக ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளையுமே சென்னை போன்ற மாநகரங்கள்லாம் வந்து பெரிய அளவுல மழை நீரில் தத்தளித்ததே. அப்ப எங்க போச்சு 4000 கோடி பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா மக்களும் கேள்வி கேட்டே இருப்பாங்க. இப்ப அதை வந்து தாவேகா அரசு வந்து பண்ண போறதா செய்தி. அதாவது எப்படி வந்து இப்ப மதுரையினுடைய மேயர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்து அவருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சோ, அதே தான் சென்னை மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4000 கோடி பேக்கேஜை வச்சு அவர்களை வந்து கார்னர் பண்றதுக்கு டிவிக்கு கவர்மெண்ட் திட்டமிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கும் மேயருக்கும் நல்ல டேர்ம்ஸ் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர்கள் எடுத்து பண்றதுக்கு வழக்கமான ஒன்று தான். அதுதான் இப்பவும் பண்ண இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முதலமைச்சருக்கும் மேயர் பிரியா அவர்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்கு. என்னப்பா சொல்றீங்க, ராகுல் காந்தி விஜய் அவர்களும் தான் வந்து அப்படியே கை கோர்த்துட்டு நிக்கிறாங்க, ஒன்னா மேடெல்லாம் ஏறுறாங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க மீது ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்களே அப்படின்னு தோணலாம். ஆனா அது வந்து வெளியிருந்து பாக்குறதுக்கு உண்மையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயமே வேற. ஏன்னா தாவேகாவினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, சமீபத்தில் கேரளாவில் முதலமைச்சர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்பு விழா நடந்துச்சு. சதீசன் அப்படிங்கிற நபர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறார் இல்லையா, அந்த நிகழ்வில் விஜய் அவர்கள் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம், ராகுல் காந்தியினுடைய விருப்பம். காரணம் என்னன்னா, காங்கிரஸ் என்ன திட்டமிடுறாங்கன்னா, விஜயை ஒரு முகமா வச்சு நாம கேரளாவில் ஒரு ஸ்ட்ராங்கான அரசு அமைக்கணும். ஏற்கனவே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அதையும் தாண்டி கேரளாவில் ஸ்ட்ராங் இப்போ அடுத்து வரப்போற பாராளுமன்ற தேர்தலையும் அதிகப்படியான சீட்டுகள் இல்லைனோ, அது வெறும் கேரளாவில் மட்டும் நிற்காம கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா மாதிரியான இந்த தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே நாம கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட திட்டம். ஆனால் தாவேக்காவோட திட்டம் அதுவும் அல்ல. தாவேக்கா என்ன பண்றாங்க, தனிப்பட்ட முறையில் கட்சியை விரிவாக்கம் பண்றாங்க. சமீபத்தில் கூட கேரளாலையும் வந்து கால் பதிக்கும் தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வந்து நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட தாவேக்காவோட திட்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்படி ஒரு குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு தாவேகா கட்சி வளர்ந்துச்சோ, அதே மாதிரி வந்து கேரளாலையும் ஒரு அடித்தளம் அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க சினிமா ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போட்டா ஜெயிச்சிட முடியுமா, படத்துல நடிச்ச முதலமைச்சர் வரைய முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு காலத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதை யாரும் கேட்கறது இல்லை. காரணம் என்னன்னா, அதை பண்ணி காமிச்சிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட இதே ஃபார்முலா வந்து அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலால தான். ஏன்னா கேரளாலையும் வந்து விஜய் ஒரு ரசிகர்கள் அதிகமா இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு விஷயத்த பண்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க கேரளா மக்கள் பொதுவாகவே அரசியல் பேசக்கூடியவங்க. அதாவது டீ கடைகளில் முதற்கொண்டு கேரளா அரசியல் பேசுவாங்கன்றது தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. அங்கெல்லாம் அரசியல் பேசுறாங்க, இங்கதான் நீங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு வைக்கிறீங்கன்ற மாதிரி. ஸோ அவர்கள் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்ம வந்து எதையுமே உறுதிப்பட சொல்ல முடியாது. தமிழ்நாட்டினுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்ததுக்கு பின்னாடி அரசியல்ல இதுதான் நடக்கும், இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி யாராலையுமே கணிக்க முடியாது. நமக்கு ஒரு பாடத்தை புகட்டிட்டாங்க. அதனால கேரளாவில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே சமயத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பையும் விஜய் அவர்கள் வந்து மறுத்ததற்கான காரணம் இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இனி அடுத்து வரப்போற சில நாட்கள்ல பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்லாம் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சந்திக்க இருக்கிறார். சந்திப்பு வந்து எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமா பிரதமரை பார்த்து வாழ்த்துக்கள் வாங்குறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு நடைமுறை தான். ஸோ அதை வந்து பண்ணலான்னு இருக்கிறாரு. கூடவே வந்து அப்படி அங்க போகும்போது நமக்கு தமிழ்நாட்டு வரப்போற நலத்திட்டங்கள்லையோ இல்லை இந்த ஃபண்ட் அலோகேட் பண்றதுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல இருந்துக்கலாம் அப்படிங்கிறது இவர்களுடைய திட்டம். இன்னொன்னு, என்னதான் வந்து வெளியே திமுக போன்ற கட்சிகளே வந்து பாஜக அரசே, சனாதன அரசே, ஒன்றிய அரசே எல்லாம் பேசினாலும் டெல்லிக்கு போனால் அப்படி பொட்டி பம்பா அடங்கி போயிடுவாங்க இல்லையா. ஸோ சேம் ஃபார்முலா தான். ஒருவேளை நாம வந்து டெல்லிக்கு போகும்போது மோடிஜியோ இல்லை அமித்ஷாஜியோ வந்து நம்மளால கோவப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான்
இங்க கேரளால ராகுல் காந்தி கூட ஒரே மேடையில போகல. அந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாலையும் கேரளால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளல. ஸோ அந்த விஷயத்தினாலதான் அது வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு கூடுதலான அப்செட். அவங்களுக்காக நீங்க இப்ப எங்களை வந்து டீல்ல விடுறீங்களா, நாங்க வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் இப்ப கொந்தளிக்கிறாங்க. அது வந்து மேல்மட்ட அளவுல தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியினருக்கு இதை பத்தி எல்லாம் பெரிய கவலை கிடையாது. நமக்கு 2 அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குது, நம்ம கட்சிக்கு வந்து இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவர்கள் ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டத்திற்கு விஜய் அவர்கள் ஒத்து வருவாரா, இவரை வந்து பயன்படுத்தி நம்ம வளர முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க வேண்டாம், நாங்க தனியாவே வளர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாவேக வேற ரூட் எடுக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுல வந்து மாறப்போகுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா நம்ம நேற்றுக்கு வீடியோல பேசியிருந்தோம், விசிகாவினுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் கட்சியிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவர் விலக போறார் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினமே வந்து அவர் மாலையே வந்து விலகல் கடிதம் வந்து அறிக்கையாவே ட்விட்டர்ல வெளியிட்டாரு. இந்த மாதிரி நான் வந்து திருமாவர்கள் என்னவோ நினைச்சேன், அவர் கொள்கைக்காக வந்து தடம் மாற மாட்டாரு, அவர் கொள்கைக்காக உறுதியா நிப்பாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் அப்படி பண்ணல, அவர் வந்து அம்பேத்கர் வழியிலலாம் பயணிப்பார்னு நினைச்சேன், ஆனா அது மாதிரிலாம் இல்லாம போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட அறிக்கையை விட்டுட்டு கட்சியில இருந்து அவர் விலகி இருக்கிறாரு. அவர் இப்ப வெளியிட்டிருக்க அறிக்கையை பார்க்கும்போது நமக்கு நிச்சயமா ஒரு இன்னொரு கட்சிக்கு வந்து விரைவில் போய் சேர்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அடிப்படையில வந்து இப்ப நீங்க தாவேகா கூட சேர்ந்து அமைச்சரையை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டா சொல்றாரு. கிட்டத்தட்ட திமுகவினுடைய வாய்ஸ் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனா திமுக தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பனையூர் பாபு அவர்களும் அதே ஸ்டாண்டை தான் எடுத்திருக்கிறார். அப்ப நிச்சயமா வந்து இவர் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இவர் வந்து முதல்ல தாவேகா தரப்புல சேர்றதுக்கான முயற்சிகள்லாம் இந்த தரப்புல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அப்படியே இப்ப போக முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசிகா அங்க போயிட்டாங்க. விசிகா வந்து அங்கே கூட்டணியில இருக்கும்போது என்ன பண்ண முடியாதுன்னா, இவரையும் தாவேக்கால சேர்க்க முடியாது. ஸோ அதனால இவர் வந்து எதிர் அணியான நம்ம திமுக பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டுருக்கலாம். ஏற்கனவே ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் எப்போ திமுகவுக்கு போகலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்கிறாங்க. ஸோ விசிகால இது ஒரு பெரிய பிளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிளவு தான். ஏன்னா 2007ஆம் ஆண்டிலிருந்து திருமாவர்கள் கூட பயணிக்கக்கூடிய நபர் பனையூர் பாபு. இன்றைக்கு வந்து வெளிச்சம் டிவின்னு சொல்லி விசிகாவின் அதிகாரப்பூர்வ சேனல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து வடிவமைச்சு அது ஒரு ஊடகமா மெருகேற்றியதில் இவருடைய பங்கு அதிகம். ஸோ இவருக்கு பின்னாடி அது யார் பார்த்துக்க போறாங்க அப்படிங்கிறதும் கட்சிக்குள்ள ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. இப்ப இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, இப்ப திமுக தரப்புல இருந்து இவர்களுக்கெல்லாம் உள்ள அங்கீகாரம் அடையாளம்லாம் கொடுக்க போறாங்க. இப்போ விசிகால இருந்து வெளியே வரக்கூடிய நபர்கள், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில முக்கியமான பிரமுகர்கள்லாம் திமுக கூட வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பேசும் பொழுது, முன்னாடி கூட்டணியில இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியில இருக்கும்போது அது வந்து கூட்டணி தர்மமா இருக்காது, அப்போ காங்கிரஸ்குள்ள இருந்தே நம்ம ஆள் எடுத்தோம் அப்படின்னா சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர்ல காங்கிரஸ் கட்சியினுடைய சில பொறுப்பாளர்களை திமுக பக்கம் சேர்த்ததுக்கு ஜோதிமணி அவர்கள்லாம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்படி வந்து பாருங்க, கூட்டணி கட்சிக்குள்ளே நீங்க வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த பிரச்சனையே இல்லை, காங்கிரஸ்ல இருந்து இருக்கிற கொஞ்சம் பேரை அப்படி இந்த பக்கம் எடுத்துடலாம் அப்படிங்கிற பிளான்ல திமுக இருக்கிறாங்க. ஸோ ஸ்டாலின் அவர்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா, நம்ம கூட யார் இருக்கிறாங்க யார் விட்டு போறாங்கன்னா நம்ம கவலையப்பட போறது கிடையாது. திமுக சொல்றாரு, திமுக இருந்தே பல பேர் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்னாடி திமுக வந்து இப்ப அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் இவர்கள்லாம் வேற, இந்த கீழ்மட்டத்துல வந்து ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து தாவேகா பக்கம் போயிட்டாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 ஆண்டுகள் ஆட்சியில எங்களுக்கு எதுவுமே நீங்க வந்து பண்ணி தரவே இல்லை, நீங்க வந்து எங்களை வச்சு பயன்படுத்திட்டீங்களே தவிர, வாக்கு வாங்கிட்டீங்களே தவிர எங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யல, அப்ப நாங்க எதுவும் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாவேகாவை நோக்கி அப்படியே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் வந்து போகும் இல்லையா. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் நமக்கு நம்ம கட்சிக்காரங்களை முழுசா நம்ம நம்பி இருக்கணும், இல்ல இவர்களை வெளியே போகாம தக்க வைக்கணும் அப்படிங்கலாம் நீங்க பாக்காதீங்க. வெளியே இருந்து ஆளுகள் எடுப்போம், விசிகால இருந்து எடுப்போம், நாம காங்கிரஸ்ல இருந்து எடுப்போம், முக்கியமான கட்சிகள்ல இருந்து நம்ம கூட கூட்டணியில இருந்து விலகி போனாங்க இல்லையா, அவர்கள்ட்ட இருந்து நமக்குடைய ஆட்களும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கப்புறம் வருங்காலத்துல கூட இவர்கள் வந்து ஒன்றா இணையறதுக்கான வாய்ப்புகளை வந்து குறைச்சிடும். இப்போ கிட்டத்தட்ட விசிகாவுக்கும் திமுக ஒரு பெரிய ஒரு போரே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது முன்னாடிலாம் வந்து பனிப்போரா இருந்துச்சு, இப்பெல்லாம் அப்படி நெருப்பு போரா மாறிடுச்சு. 2 பேரும் மாறி மாறி வார்த்தைகள் வந்து கொட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க ஆராசா பேசின பேச்செல்லாம் நம்ம சொல்லியே காட்ட முடியாது, அந்த அளவுக்கு மோசமான பேச்சா இருக்கு. ஸோ பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி கொச்சையெல்லாம் வந்து விசிகா குறித்து விமர்சிச்சிருந்தாரு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு வார்த்தை போற மாறினதுக்கு அப்புறம் இனிமே ஒரே மேடையில ஏறி ஒன்னா நின்று என்னுடைய தம்பி திருமா, அண்ணன் திருமான்லாம் திமுக தலைவர்களால் பேச முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. ஸோ இன்னொன்று, விசிகா வந்து ரொம்ப தெளிவாக அமைச்சரவையிலையும் வந்து பங்கு வாங்கிட்டாங்க. முன்னாடி மாதிரி வந்து வெளியிருந்து ஆதரவு, நாங்கள் வந்து இப்போதும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், ஆனால் விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தருகிறோம் அப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க பகிரங்கமா தாவேகா கூட கூட்டணி வச்சு அமைச்சர்கள் இடம் பெற்றாங்க அப்படிங்கிறதான் உண்மை.
இப்போ வரைக்கும் திருமாவர்கள் வந்து நாங்கள் கூட்டணியில் இல்லை, நாங்கள் வந்து அமைச்சரவையில் மட்டும்தான் இருக்கிறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அது தவறானது. ஸோ 2026 பல கட்சிகளில் பல மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. திமுக போன்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை இழப்போம், கூட இருந்த கட்சிகளையும் வந்து நம்ம இழப்போம் அப்படின்னு சொல்லி கனவுலையும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா தோல்வி அப்படிங்கிறது இயல்பானது. ஒரு தேர்தலில் வந்து தோல்வி வர்றது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா வெற்றியே கிடைக்க நம்பிட்டு இருப்பாங்க, தோல்வி வரும், அதுல இருந்து திருப்பி மீண்டு வந்துருவாங்க. ஆனால் இப்போ மீண்டு வர முடியாத அளவுக்கு திமுக சிக்கி இருக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான அரசியல் இருப்புல. எப்படி வந்து 2026 தேர்தலையே இல்லை 2024 நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுகவுக்கு ஒரு பெரிய அரசியல் இல்லாமல் இருந்துச்சோ, ஒரு ரோலே இல்லாமல் இருந்துச்சோ, அந்த மாதிரி தான் இப்போ திமுக வந்து இருக்குது. நீங்க 2024 பார்த்தீங்கன்னா பாஜக தனி ஒரு அணியா வந்து வெளியே கட்டமைச்சாங்க. பாஜகவுக்கு பெரிய அளவில் பேஸ் இருக்கா, இல்லை பாஜகவுக்கு வந்து பெரிய அரசியல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆனாலும் மோடி வந்து பிரதமர், எங்கள் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அமைச்சு கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் அதிமுகவுக்கு நிகரான வாக்குகளை வாங்கினாங்க. ஸோ பாஜகவுக்கு நீங்க அதிமுக ஒதுக்கக்கூடிய சீட்டுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணிக்கே வந்து எடப்பாடி 28 சீட்டு தான் ஒதுக்கி இருந்தார் இந்த தேர்தலில். ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இணையா பாஜக வந்து வாக்குகளை வாங்கினாங்க. அதுக்கு காரணம் என்ன விஷயம்? 18 விழுக்காடு வாக்கு பாஜக கூட்டணி வாங்கியிருக்கு, 21 விழுக்காடு வாக்கு தான் அதிமுக கூட்டணி வாங்கியிருக்கு. அப்படின்னா அதுல என்ன கவனிக்க வேண்டியதா இருக்குன்னா, அதிமுகவுக்கு அன்றைய தினம் பிரதமர் வேட்பாளர் இல்லை, அவர்களுக்கு ஒரு அரசியல் லாபி இல்லை, சென்ட்ரல்ல வந்து அவர்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு பார்வை இருந்துச்சு. அதனால வந்து அதிமுக புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு அதே சூழல் தான் வந்து திமுக ஏற்பட்டிருக்கு. திமுக 2029 அவர்கள் என்ன சொல்லி அரசியல்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய குழப்பம். ஒருவேளை வந்து மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருந்தாங்கனாலோ, இப்ப டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சியில் இருந்தாருனாலோ, இங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாச்சும் ஆயிருந்தாருனாலோ அந்த அரசியல்களும் கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்கும். இப்ப அது எதுக்குமே வந்து வழி இல்லாம போயிடுச்சு. அதனால இப்ப திமுக ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி வந்து வேற கட்சியில இருந்து ஆட்கள் எடுத்து கட்சியை வேணும் புதுசா வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு கட்சிகளும் எப்படி எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை முன்னெடுத்து போறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா பேசுவோம். நன்றி.